தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு டாஸ்மாக் 717 கடைகள் மூடப்படும், கல்வி நிறுவனங்கள், கோயில்கள், பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் மூடப்படும், டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் கூடுதல் விலை விற்றா நடவடிக்கைன்னு அறிவிச்சிருக்காங்க. இதை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒரு அரசு முன்மாதிரி அரசாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கல்விக்கூடங்கள் நடத்துங்க, மருத்துவமனைகள் நடத்துங்க, டாஸ்மாக் கடைகளை நடத்தாதீங்க. நாங்கள் என்ன சொல்லனா 4765 கடையும் மூடிடுங்க. மது வித்து ஜனங்க வாழ்றதுன்றது ஆபத்தானது, ஒரு அரசு விற்கிறதுன்றது மோசமானதும் கூட. நீங்கள் மொத்த கடையும் மூடுங்க. அதே நேரத்தில் 1400 மணமகிழ் மன்றங்கள் இருக்கு, அது ஒன்றுத்த கூட மூடுவேன்னு அறிவிக்க முடியல. ஏன்னா அதெல்லாம் பணக்காரன் நடத்துகிறான். அதை மூடுங்க, இழுத்து மூடுங்க, தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு தேவையானது அது இல்லை. கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு இருந்தால் போதும், மூடுங்க. சாராயத்தை வித்து அதன் மூலமாக வரது மூலமாக அரசு நடத்தாதீங்க. அதே நேரத்தில் நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது, மாதிரி நிலையாணிகள் கொடுக்கணும், பணியந்திர கொடுக்கணும்னு இருக்குது. இந்த டாஸ்மாக் துறைக்கு 23 வருஷம் 11,000 ரூபாய் சம்பளத்தில் பிடித்த போக வாழ்கிறான். ஒரே ஒரு எம்எல்ஏ இப்போ ஜெயிச்சவங்க இல்லை அமைச்சர் பட்டியலில் இடம்பெற்றவங்க யாராவது ஒருத்தர் இந்த 11,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்ந்து ஒரு மாதம் காட்டுங்க. இந்த டாஸ்மாக் ஊழியர் எல்லாருமே நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு ரெடியாக இருக்கான். ஒரு துறையில் பணி நிரந்தரமே இல்லாத துறை என்று சொன்னால் டாஸ்மாக் கடைகள் தான். அதை பற்றி யாரும் கவலைப்படுறது இல்லை. அவனை நசுக்குனாலும் சரி, ஆட்சிக்கு நீங்கள் நல்ல பேர் வாங்கிக்கணும். உங்களால் 2,500 ரூபா கொடுக்க முடியல, தங்கம் கொடுக்க முடியல, மோதிரம் கொடுக்க முடியல, மற்றது கொடுக்க முடியலன்னா அதை அடிக்க வேண்டிய ஒரே இடம் டாஸ்மாக். நல்ல பேர்.